எதுவும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறந்துட்டாங்களா? மறக்க தான் செய்வாங்க. நான் தான் அவனை மறக்க வச்சேன். ஏன் தெரியுமா? நீயா எந்த இடத்துக்கும் போயிடக்கூடாது, உன்னை நான் கொண்டு போவேங்கிறாரு. கையை தட்டுங்களேன். இப்போ இவனை வெளியே கிளப்பதுக்கு ராஜாவுக்கு ஒரு சொப்பனம். பானபாத்திரங்கிறவன் தலைவன் சொல்லிட்டான், ஐயோ 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 2 வருஷமாக மறந்துட்டேனே, அந்த பையன் இப்படி சொன்னானே ராசா, அவனை பிடிச்சி கொண்டு வாங்க. எப்படி வெளியில் வாரான் பாருங்களேன். ஏங்க இது நல்லா இந்த இதையே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசலாம். நீங்கள் புரியுறதுக்காக வேக வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன், சரியா? நல்லா கவனிங்களேன். ராஜா அவனை பிடிச்சி கொண்டு வாங்க. ராஜா சொல்றாரு, எந்த ஜெயிலில் இருக்கவனுக்கு ஐயா வஸ்திரம் மாற்றி கொண்டு வருவாங்க. வேற லெவலுக்கு ஒன்று கொண்டு போனாருன்னா இப்படி தான் கொண்டு வருவார். கையை தட்டுங்களேன், நல்ல கரங்களை தட்டுங்களேன். இப்போ வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. ராஜாவுக்கு அர்த்தம் சொல்கிறான். இப்போ ராஜா பார்த்தாரு, ஆதியாகமம் 41 பார், தேசம் முழுமைக்கும் நீ தான் அதிகாரி. பட் ஆதாம ஸ்தானம் இல்லை, கர்த்தர் குறித்த ஸ்தானம் அது இல்லை. இவன் இதில் பக்காவா செட்டில் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு பஞ்சத்தை கட்டளையிட்டார். 1 வருஷம் பஞ்சம் ஓடிட்டு, யாக்கோபு பிள்ளைகள்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சதை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. 2ஆவது வருஷம் பஞ்சம். யாக்கோபு சொல்கிறாரு, டேய் மடப்பயிலுலா, எகிப்தில் போய் என்ன வாங்கிட்டு வாங்க, உன்னை தேடி வரும் நாட்கள் வரும். கையை தட்டுங்களேன். யார் வாரா பாருங்களேன். யார் வாரா? விட்டு போட்டவன் வாரான், குழி தோண்டி புதைக்கிறவன் வாரான். ஒன்றை வேற லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு யார் இல்லைனாலும் சரிதான், ஒன்றை கொண்டே மறுபடியும் தோண்டி மேலே செய்வார். கையை தட்டுங்களேன். தோண்டும் போது ஒரு வேளை ஏசைக்கு வந்துடலாம், ஒரு வேளை சித்தனா வந்துடலாம். ஏசைக்கு வந்துட்டா பயப்படாதீங்க, சித்தனா வந்துட்டா பயப்படாதீங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் உன் வாழ்க்கையில் ஒரு ரெகோபாத் வந்தே தீரும். உன் வாழ்க்கையில் ஒரு ரெகோபாத் வந்தே தீரும். இப்போ அண்ணன் தம்பி அவ்வளோ வரும் வாரான். இப்போ ஒரு 2 வசனம் வாசிங்க, நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 5, 6. ம் 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 யோசேப்பின் சகோதரர்கள் வந்து அவனை வணங்கினார்கள். கையை தட்டுங்களேன். இதான் அவஸ்தானம். எடுத்த பிரயாசம் பார்த்துட்டீங்க. தைரியமாக ஊழியம் செய்வோம், நேற்றை விட வேகமாக ஊழியம் செய்வோம். எவரையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை வேறு இடத்துக்கு வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதற்கு எனக்கு ஒருவர் உண்டு. அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்படியே இருந்த இடங்களிலே கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளை நினைத்து ஜெபிப்போம். நான் உனக்கு வைத்திருக்கும் ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். நான் உனக்கு என்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். உன் கூக்குரலை கேட்டேன், உன் அழுகை என் சந்நிதியில் வந்து எட்டிட்டு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான் இறங்கினேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயாம். ஆண்டவரே, நீர் எங்களோடு உறவாடின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வரும் நாட்களில் அது வேறு ஒரு ஸ்தானத்திற்கு எங்களை அழைப்பிக்கிறதாக இருக்கட்டும். நாங்கள் வேறு இடத்திற்கு கடந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி உலகம் எங்களை அநேக காரியங்களை சொல்லி கீழே தள்ளினாலும் என் தேவன் நீர் எங்களை கரம் பிடித்து கொண்டு போய் சேர்க்க இருப்பதற்காக நன்றி சொல்லுகிற ராஜா. ஒருவேளை எங்கள் பிள்ளைகள் வறுமையிலிருந்து செழிப்பை நோக்கி, பிரச்சனையிலிருந்து பிரச்சனை இல்லாத இடம் நோக்கி நகர்ந்து செல்லுவதற்கு வாஞ்சிக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கள் பிள்ளைகளை வேறு ஸ்தானத்திற்கு கொண்டு போய் சேருங்க ஆண்டவரே. நீர் அப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பராக நீர் எங்களுக்கு இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியான வேளையிலே ஆவியானவர் நீங்களே மகிமைப்படுங்கப்பா. தாழ்த்தி உங்கள் அன்பு கரத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
ஆவியானவர் எங்களோடு கூட இரும். மீதியான வேளையில் மகிமைப்படுங்க. தாழ்த்தி உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.